அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய வாழ்க்கையில நம்மளுக்கு பிடித்த விஷயம் எது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சாய்ஸ் இருக்கும். ஆனா உண்மையிலேயே இந்த வாழ்க்கையில நமக்கு பிடித்தம் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமாக நமக்கு பிடித்தம் இருக்க வேண்டியது நம்முடைய வயதில். இல்லைங்களா? சோ இந்த வயது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, வருடம் செல்ல செல்ல கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை கடத்தி செல்கிறது. எங்கு? வயதில் தான் வயது நம்மை கடத்தி செல்கிறது. இல்லையா? 10 வயசா இருந்தோம். அடுத்து 20 வயசு, 30 வயசு, 40, 50, 60 இப்படின்னு பல பருவங்களை இந்த வயது நம்மை கடந்து செல்ல நமக்கு உதவி செய்கிறது. அப்ப இந்த வயது அப்படின்ற ஒன்றில் நமக்கு நிச்சயமாக அனைவருக்கும் பிடித்தம் இருக்க வேண்டும். அனைத்து பருவங்களிலும். இல்லையா? குழந்தை பருவம், பாலிய பருவம் இல்லையா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, வயோதிக பருவம் அப்படின்ற மூப்பெய்யக்கூடிய பருவம் இப்படின்னு பல பருவங்களாக பிரிக்கலாம். அனைத்து பருவங்களிலும் இந்த வயது அப்படின்ற ஒன்று நமக்கு பிடித்தத்தை கொடுக்கிறதா? இல்லையா? இதன் அடிப்படையில் தான் ஒரு மனிதனுக்கு நோய் அப்படின்ற ஒண்ணு உருவாகிறது. அப்ப நம்முடைய வயதில் நமக்கு பிடித்தம் இல்லாத போது என்ன ஆகுது? நமக்கு ஒரு தளர்வு ஏற்படுகிறது. இந்த தளர்வைத்தான் நாம் என்ன சொல்லுகிறோம்? முதுமை, மூப்பு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒரு சின்ன வயசு பையன் ஓடி ஆடி விளையாடாம ஒரே இடத்துல உட்கார்ந்து சோகமாவே எந்த விஷயத்திலயும் நாட்டம் இல்லாம இருந்தான்னா, ஏன்டா வயசானவன் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். நான் என்ன கேட்கிறேன், வயசானவங்க கூட ஏன் அந்த ஒரு நிலையில இருக்கணும்? எந்த ஒரு பருவமாக இருந்தால் என்ன? அப்போது நமக்கு நம் வயதின் மீது அந்த ஒரு பிடிப்பை கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படின்றதை நாம் இன்று வரை உணராமல் இருப்பது ஒன்றே இதற்கு காரணம். எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே காரணம் என்ன? சார் முதுமையை அடைந்துட்டோம். எங்களுக்கு உடல்ல 1008 பிரச்சனைகள் இருக்குது. இல்லைங்களா? மனசுக்குள்ள எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. இதன் காரணமாக இந்த வயதின் மீது எங்களுக்கு இருந்த பிடித்தம் தளர்ந்து விட்டது. நீங்களே அந்த பிடித்தத்தை தளர்ந்து கொண்டிருப்போது, நோய் உங்களை நிச்சயமாக பிடிக்குமா? பிடிக்காதா? சரிங்களா? அப்ப நோய் என்பது நம்மை அச்சுறுத்தக்கூடிய, வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு புறக்காரணியாக பார்க்கக்கூடாது. சரிங்களா? இதை உருவாக்குவதே நாம் தான். இதற்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு தனி மனிதனாக எந்த பருவத்தில் இருந்தாலும் சரி, அந்த பருவத்தில் அந்த மனிதனுக்கு அவன் வயதின் மீது பிடிப்பு இல்லை என்றால், நிச்சயமாக அவன் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையில் தளர்வு ஏற்படும். அது நிறைவை அவனுக்கு தராது. இதுதான் உண்மை. சரிங்களா? இத நீங்க எல்லாரும் இன்றைய இந்த பதிவின் மூலியமாக உங்களுடைய மனதில் நீங்க பதித்துக் கொண்டு இதை செயல்படுத்த வேண்டும். சரிங்களா? அப்ப இந்த வயது அப்படின்ற இந்த தமிழ் சொல் ஆங்கிலத்தில் தோன்றுவதற்கு ஒரு மிகப்பெரிய அறிவியல் கூற்று சான்றாக அமைகிறது. அப்ப ஆங்கிலத்துல இந்த ஏஜஸ்ன்ற வார்த்தையை சொல்றோம் பாத்தீங்களா? இந்த வயது அப்படின்றத ஏஜஸ்ன்னு சொல்றோம். அப்ப இந்த ஏஜஸ் அப்படின்றதுடைய விரிவாக்கம் என்ன? இது தோன்றியதனுடைய முக்கியத்துவம் என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப ஏஜஸ்னா விரிவாக்கத்தை நான் சொல்றேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏஜஸ்னா அட்வான்ஸ்டு கிளைகேஷன் எண்ட் ப்ராடக்ட்ஸ் அசஸ்மெண்ட் அப்படின்ற ஒண்ண வச்சிருக்காங்க ஆங்கிலேயர். அது என்ன அட்வான்ஸ்டு கிளைகேஷன் எண்ட் ப்ராடக்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்ப முதல்ல அதுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி கிளைகேஷன் அப்படின்னா என்ன? சரிங்களா? சோ கிளைகேஷன் என்ன சார் நிறைய அறிவியல் வார்த்தைகளா சொல்றீங்களா? தெரிந்து கொள்ளுங்க. தவறு கிடையாது. தெரிந்து கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமா இதனுடைய முக்கியத்துவத்தை, இந்த பதிவினுடைய முக்கியத்துவத்தை நீங்க முழுமையாக உணர்ந்து கொண்டு செயலாக்கம் செய்து ஒரு பெரிய அளவு மாற்றத்தை உங்களுக்குள் இந்த பதிவின் மூலியமாக என்னால் கொண்டு வர முடியும் என்று நிச்சயமாக நம்புகிறேன். அப்ப முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது கிளைகேஷன்னா என்ன அப்படின்றது. இந்த கிளைகேஷன்னா நம்ம சாப்பிடக்கூடிய அந்த சர்க்கரை இருக்கு பாத்தீங்களா? இந்த சர்க்கரை எப்படி சென்று புரதத்தோடு இணைந்து செயல்படுகிறது, எப்படி சென்று இது கொழுப்போடு இணைந்து செயல்படுகிறது, இது எப்படி சென்று நம்முடைய மரபணுக்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த டிஎன்ஏவோடு இணைந்து எப்படி ஒரு வினையை நம் உடலில் செயல்படுத்துகிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பருவத்திலும் நம் வயது கூட கூட ஒவ்வொரு வயதிலும் நம் உடலுக்குள் இது என்ன வினை செய்கிறது அப்படின்றத வைத்துதான் இந்த வயது அப்படின்றது நிர்ணயம் செய்யப்படுகிறது அப்படின்றத நல்லா தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். சரிங்களா? அப்ப இந்த சர்க்கரை அப்படின்றது ஒவ்வொரு வயதிலும் நாம் அதன் மீது வைத்திருக்கக்கூடிய பிடிப்பு அப்படின்றது நம்ம செய்யக்கூடிய பிடித்தமான விஷயங்கள். சரிங்களா? எந்த அளவுக்கு நீங்க ஆக்டிவா இருக்கிறீங்க அப்படின்றது, மனதளவில் எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கிறீங்க, உடல் அளவில் எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கிறீங்க அப்படின்றத பொறுத்துதான்
இந்த சர்க்கரையின் தேவை அப்படின்றது இந்த உடலுக்கு அவசியமாக அமைகிறது. நீங்க மனதளவுல ஆக்டிவா இல்ல, உடல் அளவிலையும் ஆக்டிவாக இல்ல, இல்லைங்களா? அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த சர்க்கரை உங்கள் உடலுக்கு தேவையான ஆற்றலை கொடுப்பதற்கு பதிலாக என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு தேவையற்ற ஒரு அச்சுறுத்தலான ஒரு வினை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேத்தாலஜிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து உங்க உடலுக்கு கொடுக்கும். சரிங்களா? ஒரு பேத்தாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் நிலைகளுக்குள் உங்களை இந்த சர்க்கரை எடுத்து செல்லும். சரிங்களா? அடிப்படை இங்கதான் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த கிளைகேஷன்ற ப்ராசஸ்ல என்ன நடக்குன்னா, தேவைக்கு மிகையாக இருக்கக்கூடிய சர்க்கரை உடல் வந்து பயன்படுத்திக் கொள்ள தவறிய சர்க்கரை இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அன்ஸ்டேபிளா இருக்கும். ஸ்டேபிளாவே இருக்காது. அன்ஸ்டேபிளா இருக்கக்கூடிய இந்த சர்க்கரை பூரா போய் புரதத்தோடு இணைந்து கொள்ளும். பட் அதிகமாக இது இணைவது எதோட அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொழுப்போடு, லிப்பிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த கொழுப்புகளோடு அதிகமாக சென்று இணைந்து விடும். டிஎன்ஏவில் சென்று இணைந்து விடும். டிஎன்ஏ நம்ம சொல்லக்கூடிய நம்மளுடைய மரபணுக்கள். சரிங்களா? அப்ப கொஞ்சம் வயசா இருக்கும்போது ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருந்தோம். ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்பட்டுச்சு. குளுக்கோஸ் எடுத்துக்கிட்டோம். எவ்வளவு சாப்பிட்டாலும் செரிச்சு இல்லையா? உடம்புக்கு எந்த தொந்தரவும் செய்யல. ஒரு காலகட்டங்கள் வயது கொஞ்சம் கொஞ்சமாக நகர நகர நம்ம என்ன பண்றோம்? நம்மளுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டியை குறைத்துக் கொள்கின்றோம். நம்மளுடைய அந்த மென்டல் ஆக்டிவிட்டிஸ் சொல்றோம் பாத்தீங்களா? சைக்கிக் செட்டப், மைண்ட் செட்டப். அப்ப ஒரு குறுகிய ஒரு சிறிய வயதில் நாம் இருக்கும்போது நட்பு வட்டத்தில் நிறைய பகிர்தல் இருந்து நல்ல சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டிருந்தோம். ஒரு வயது மூப்பு அடையும் போது இதையெல்லாம் விட்டு வெளியே வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு மன அழுத்தத்திற்குள் சென்று உண்மையாக மனதை நாம் எப்படி ஒரு நல்ல ஒரு ஆனந்தமாக செயல்படுத்த வேண்டுமோ அந்த ஒரு நிலைகளில் தவறி ஸ்ட்ரெஸ் அழுத்தம் மன அழுத்தத்துக்குள் சென்று சரிங்களா இந்த சர்க்கரையை நாம் பயன்படுத்த தவறும் போது இந்த சர்க்கரை என்ன ஆகுது அப்படின்றத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த சர்க்கரை நேராக போய் என்ன பண்ணுது? இந்த புரதங்களோடு சேர்ந்து சரிங்களா? அப்ப இதை வந்து என்ன சொல்லுவாங்க? கிளைகோ புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளைகோ லிப்பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கொழுப்போடு சேர்ந்துருச்சுன்னா கிளைகோ லிப்பிட்ஸ். அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுடைய மரபணுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஎன்ஏ. இந்த மரபணுக்கள் தான் உங்க செல்களினுடைய மூளை. அப்ப இந்த செல்களினுடைய மூளையாக உள்ள இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏ தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தை எழுதப்பட்ட விதியாக உங்களை வாழ்நாளில் நடத்தி செல்லும். சரிங்களா? மூளை கெட்டு போச்சுன்னா நம்மளை எப்படி பைத்தியம் அப்படின்னு சொல்றாங்களோ அதே மாதிரி ஒரு செல்லினுடைய மூளையாக செயல்படக்கூடிய இந்த டிஎன்ஏ இந்த சர்க்கரையோடு இணைந்து ஒரு தேவையற்ற ஒரு வினையை உண்டாக்கும் போது அதன் காரணமாக எழக்கூடிய பல பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அப்ப இதற்கு மூல காரணம் எங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். முறையாக இந்த சர்க்கரையை நீங்க உங்களுடைய மனதின் சந்தோஷத்திற்காக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்து உங்களுடைய உடல் இல்லையா பயிற்சிக்காகவும் உடல் செயல்பாட்டிற்காகவும் உடல் உழைப்பிற்காகவும் இல்லையா நல்ல ஒரு மனநிலையில் இல்லை இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இது நிச்சயமாக போய் உங்களுக்கு இந்த தேவையில்லாம புரோட்டீனோடையோ இல்ல லிப்பிட்ஸோடையோ டிஎன்ஏவோட சேராது. அப்படியே சேர்ந்தாலும் அதை என்ன மாதிரி டைஜஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்சைமேட்டிக் டைஜஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நொதிகளோடு இணைந்து அது வந்து செயல்வினையை அது வந்து முடித்துவிடும். சரிங்களா? இதை வந்து என்ன சொல்லுவாங்க? ஏஜஸ வந்து நான் என்சைமேட்டிக் டைஜஷன் சொல்லுவாங்க. அதாவது நொதிகளற்ற ஒரு செயல்வினை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய முடிவு எண்டு ப்ராடக்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இது எல்லாமே வந்து தேக்கமுறக்கூடிய ஒரு பெரிய அச்சுறுத்தக்கூடிய ஒரு மாற்றத்தை உடல் ரீதியாக கொண்டு வரக்கூடிய ஒரு சில டாக்ஸின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நச்சு பொருட்கள். சரிங்களா? அப்ப உங்களுடைய செல்கள்ல மிக முக்கியமாக நான் சொன்ன இந்த டிஎன்ஏ அப்படின்ற மரபணு பதிவுகள் இதுதான் வந்து உங்களை வந்து ஆரோக்கிய நிலைகளில் உங்களை ஆயுள் நிலைகளில் உங்கள் வயதில் உங்களை எப்பொழுதும் நல்ல ஒரு நிலைகளில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்து அது வந்து எழுதப்பட்ட விதியாக அதற்குள்ள வந்து அந்த எழுத்துக்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு உள்ள வருது. நீங்க மனநிலைகள்ல சரியாக செயல்படாம உடல்நிலைகள்ல சரியாக இயக்காம இந்த சர்க்கரையை வந்து தேவையில்லாம நீங்க அந்த டிஎன்ஏக்குள்ள மாத்தி விட்டு அந்த இடத்துல நான் என்சைமேட்டிக் டைஜஷன்ஸ் நடக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தேவையற்ற வினைகள் நடக்கும். அப்ப இது நடக்காம இருக்குன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இது நடக்காம நம்ம உடல்ல இருந்துச்சா இல்லையா? ஒரு காலகட்டத்துல 20 வயசு வரைக்கும் நமக்கு இத்தனை நோய்கள் இருந்ததா? இல்ல. 40 வயது ஆகும்போது ஒரு நோயோ 2 நோயோ வந்திருக்கும் இல்லையா? 50 ஆகும்போது கூட 2 சேர்ந்துக்கிருச்சு. 60 ஆகும்போது இன்னும் 2 சேர்ந்துக்கிருச்சு. அப்ப ஆக மொத்தம் எல்லாத்துக்கும் ஒரு 7 மாத்திரை 8 மாத்திரை 5 மாத்திரை குறைஞ்சபட்சம் இன்னைக்கு 2 மாத்திரை கூட இல்லாம யாரும் கிடையாது. அந்த ஒரு நிலைகள்ல இருக்கோம். இதை உருவாக்கியது யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம தான் இதை உருவாக்கணும்.
இந்த பதிவின் மூலியமாக இதை நீங்கள் புரிந்து கொண்டால் இன்றைக்கும் நீங்க எந்த வயதாக இருந்தாலும் சரி, எந்த நோய் நிலைகள்ல நீங்க இருந்தாலும் சரி, எளிதாக மீண்டு திரும்பி வரலாம். இது உறுதி. அப்ப இதை நீங்க மிக முக்கியமாக புரிஞ்சுக்கிறது, இந்த நிலைகளில் மாற்றத்தை எப்படி கொண்டு வருவது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம், இயற்கை சிகிச்சை முறைகள் அப்படின்றதை தாண்டி இயற்கை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆப்டிமம் பிசியலாஜிக்கல் கண்டிஷன் மெயின்டெனன்ஸ். ஒவ்வொரு பயாலஜிக்கல் சிஸ்டம் நம்ம எல்லாருமே இல்லைங்களா, இந்த உயிரோட்டமிக்க இந்த ஒரு உடலில் நாம் எப்படி பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பயிற்சின்றது என்ன, நம்ம வாழக்கூடியதே ஒரு பயிற்சி தான். சரிங்களா? அப்ப இந்த ஆப்டிமம் பிசியலாஜிக்கல் கண்டிஷன் என்ன அப்படின்றத நீங்க மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆப்டிமம் பிசியலாஜிக்கல் கண்டிஷன் அப்படின்றது 3 நிலைகளில் நீங்கள் உங்கள் உடலில் தினம்தோறும் நிலைநிறுத்த வேண்டும். இல்லைங்களா? அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்பர் 1 பிசிக்கல் ஸ்ட்ரெஸ். பிசிக்கல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா ஒரு எக்ஸசைஸ், உங்களால முடிஞ்ச ஒரு மாடரேட் எக்ஸசைஸ். ஒரு 40 நிமிடம் காலையில ஒரு 7 மணில இருந்து 9 மணிக்குள்ள சூரிய ஒளி உங்க மீது படும்படி நடந்து போயிட்டு வந்தீங்க அப்படின்னா இது பிசிக்கல் ஸ்ட்ரெஸ். இதன் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆற்றல், எனர்ஜி. என்ன எனர்ஜி? சன்லைட்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த போட்டானிக் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய போட்டான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும் காலையில இந்த 7 to 9க்குள்ள வாக்கிங் போனீங்க அப்படின்னா. அடுத்தது பாத்தீங்கன்னா, பிரீத்திங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சார் எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸாவே சொல்லிட்டு இருக்கீங்களே, ஸ்ட்ரெஸ்ன்னா அழுத்தம் இல்லையான்னா? ஆமாங்க, அழுத்தம் தான். இந்த அழுத்தத்தை நீங்க உங்கள் உடலுக்கு தினமும் கொடுக்கலன்னா, உடல் உங்களுக்கு அழுத்தத்தை கொடுத்துரும் நோய் நிலைகள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த பிசிக்கல் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது நீங்க மைல்டு டு மாடரேட் எக்ஸசைஸ். உங்க உடல்நிலைகளுக்கு ஏற்றவாறு வாக்கிங் எல்லோருக்கும் உகந்தது தான். இருந்த போதிலும் உங்கள் உடல்நிலைகளை கருதி கொண்டு இது நமக்கு சாத்தியமா அப்படின்றத நீங்க உங்களுடைய மருத்துவரனுடைய ஆலோசனையின் பேரில் இந்த மாற்றங்களை நீங்கள் செய்ய உங்க மருத்துவருடைய பரிந்துரையில நீங்க அதை செய்ய ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, நிச்சயமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையிலிருந்து நீங்க நிச்சயமாக மீண்டு சகஜ நிலைக்கு திரும்ப முடியும் அப்படின்றதான் இயற்கை நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மெசேஜாக கொடுக்குது. அப்ப ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி பிசிக்கல் ஸ்ட்ரெஸ், ரெண்டாவது பிரீத்திங் ஸ்ட்ரெஸ், அதாவது மூச்சு. நம்முடைய மூச்சு காற்று பாத்தீங்கன்னா, காலையில நம்ம விழித்ததுல இருந்து நாம் உறங்க போகும் வரை அதனுடைய ரிதம் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதனுடைய ரிதம் கண்ணா பின்னான்னு கூடும் குறையும் கூடும் குறையும். அது ஒரு ஈவனாவே இருக்காது. சரிங்களா? இப்ப இந்த பிரீத்திங் ரிதம் ஈவனாகவே இல்லை அப்படின்னாலே உடலுக்கு சென்றடைய வேண்டிய இந்த ஆக்சிஜனுடைய அளவு இருக்கு பாத்தீங்களா, இதுவும் முறையாக செயல்படாது. சோ இந்த பிரீத்திங் ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம கரெக்டா அதை அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு மூச்சு பயிற்சி மூலியமாக இத ரெகுலாரிட்டிக்கு கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க. நீங்க வாக்கிங் போகும்போது 2 விஷயம் நடக்கும். பிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸும் நடக்கும். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா இந்த பிரீத்திங் ஸ்ட்ரெஸ்ஸும் நடக்கும். இந்த பிரீத்திங் ஸ்ட்ரெஸ்ன்றது உங்க நுரையீரல் என்ன ஆகும், உங்க ஹார்ட்டோட சேர்ந்து ஒரு ரித்மிசிட்டியோட இயங்க ஆரம்பிக்கும் மூச்சு. சரிங்களா? இது சீரான ஒரு மூச்சாக இருக்கும். இந்த சீரான மூச்சு நம்மளுடைய அன்றாட வாழ்வில் காலையிலிருந்து மாலையில நம்ம இல்ல இரவு படுக்க போகும் வரை சீராக இருப்பதில்லை. ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. நீங்க கோவப்படும் போது அதிகரிக்கும், நீங்க துக்கப்படும் போது ரொம்ப கம்மியா இருக்கும், டிப்ரெஸ்டு ஸ்டேட்ல இருக்கும்போது. ஆகவே இந்த முறைகளில் நீங்கள் இந்த பிரீத்திங் ஸ்ட்ரெஸ்ன்றத நீங்க உங்க உடல்ல நீங்க கொடுக்கறதுன்றது எப்படி அப்படின்னா, மூச்சு விடாம இருக்கிறது பிரீத்திங் ஸ்ட்ரெஸ் கிடையாது. மூச்சை முறையாக கையாள்வதுதான் பிரீத்திங் ஸ்ட்ரெஸ். அதைத்தான் நம்மளுடைய இயற்கை மற்றும் யோகா முறைகள்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பிராணாயாமா அப்படின்னு சொல்லுவோம். சோ முறையாக நீங்க அந்த பிராணாயாமாவை கற்றுக்கொண்டு நீங்க பண்ணீங்க அப்படின்னா அற்புதமாக இருக்கும் அன்றைய நாள் உங்களுக்கு. சரிங்களா? அப்ப பிராணத்தை நீங்கள் உடலில் நிலைநிறுத்த வேண்டும். சரிங்களா? முதல்ல உடலை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உடலை நீங்க நல்ல ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரெஸ் மூலியமாக என்ன திடமாக மாற்றிக் கொள்கிறீர்கள் வாக்கிங் மூலியமாக. ரெண்டாவது, உங்களுடைய பிராண சக்தியை உள்ளே நிலைநிறுத்திக் கொள்வதற்காக ஒரு 15 நிமிஷம் மூச்சு பயிற்சி பண்றீங்க. இந்த மூச்சு பயிற்சி பண்ணி முடிச்சிடுறீங்க. அதுக்கு அடுத்து முடிச்சுட்டு அமைதியாக உங்க மனதை சரி செய்வதற்காக, மனது அப்படின்றது டெய்லி கெட்டு போயிருக்கு இல்லையா? இப்ப ஒரு எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, நம்மளுடைய கம்ப்யூட்டர்லாம் இருக்கு, சிஸ்டம்லாம் இருக்கு, திடீர்னு ஹேங் ஆகுதுன்னு வைங்க. அடிக்கடி நிறைய வேலை செய்யுது இல்லையா, நிறைய ப்ரோக்ராம் ரன் ஆகுது ஒரு கம்ப்யூட்டர்ல.
அப்ப ஹேங் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணுவோம் கம்ப்யூட்டரை ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டீஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லி பண்ணுவோம் இல்லையா. டீஃப்ராக்மெண்ட்னா உள்ள இருக்க ஜங்க் ஃபைல்ஸ், தேவையில்லாதது இல்ல கரப்டான ஃபைல்ஸ், இது எல்லாத்தையும் சரி பண்றது ஒரு ப்ராசஸ் தான் டீஃப்ராக்மெண்டேஷன். ஸோ டீஃப்ராக்மெண்ட்ல போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அது ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் ஒவ்வொரு டிரைவையா நீங்க போட்டு சரி பண்ணி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் அப் ஆனதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே கம்ப்யூட்டர் நம்ம நல்ல ஸ்பீட் எடுத்து போகும் இல்லைங்களா. நம்மளுடைய மனதிற்குள்ளும் உடம்புக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம் இதுதான். டீஃப்ராக்மெண்ட் நீங்க பண்ணணும். இந்த டீஃப்ராக்மெண்டேஷனை கொண்டு வரணும்னா நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன, இதுதான். அப்ளையிங் பிசிக்கல் ஸ்ட்ரெஸ். செகண்ட் வந்து அப்ளையிங் தெர்மல் ஸ்ட்ரெஸ். சரிங்களா. மூணாவது வந்து ரிலீவிங் மென்டல் ஸ்ட்ரெஸ். ரிலீவிங் மென்டல் ஸ்ட்ரெஸ் அவங்களுடைய மன அழுத்தங்கள் இது நாள் வரைக்கும் இருந்து வந்தது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு வரைக்கும் மனசுக்குள்ள சுமந்துக்கிட்டு அலையறீங்க. இது அழுத்தத்தை உங்களுக்கும் தெரியாம மனசுக்குள்ள இருந்து உடலுக்குள்ள கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்ப இதெல்லாம் எப்படி வந்து வெளியில் எடுக்கிறது அப்படின்னா தியானம் ஒன்று மட்டுமே இதை செய்ய முடியும். அப்ப அருமையான ஒரு எளிமையான ஒரு தியானத்தை நீங்க கத்துக்கலாம் இல்லையா. இன்னைக்கு தியானங்கள் வந்து இலவசமாக எவ்வளவோ வந்து இன்டர்நெட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க எதை பத்தியும் நீங்க செய்யணும். எனக்கு தியானம் போய் எங்கே சார் கத்துக்க முடியாது சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அமைதியாக ஒரு சூழ்நிலையில் சென்று ஒரு அறையில் அமர்ந்து கொள்ளுங்க. நல்ல காற்றோட்டமாக இருக்கக்கூடிய ஒரு அறையில் அமர்ந்து கொள்ளுங்க இல்லையா. உங்க வாழ்க்கையில மிகவும் அற்புதமாக உங்க மனதிற்கு இதமாக இல்லையா உங்களை சந்தோஷப்படுத்திய நினைவுகளை மனதிற்கு கொண்டு வந்து கொண்டு உங்க மூச்சை சீரடைய செய்து கொண்டு அதற்கு பிறகு உங்கள் சுவாசத்தை மட்டும் உங்கள் உடலுக்குள் அது கலைந்து சென்று ஒவ்வொரு இடத்தை அடைவதை நீங்கள் உணர்ந்து பாருங்கள். அதுவே தியானம். எவ்வளவு நேரம் உங்களால உங்களுடைய மூச்சு காட்டுற சுவாசத்தை அப்படியே அமைதியா கண்ணை மூடி உட்கார்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்க முடியுமோ அதுவே தியானமாக இருக்கட்டும். மனது அமைதியானும் உங்க உடல்ல சுரக்கக்கூடிய இந்த எமர்ஜென்சி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்லக்கூடிய கார்டிசோல் அளவு குறையும். இந்த கார்டிசோல் அளவு குறையும் போது ஹாப்பினஸ் ஹார்மோன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய டோபமைனுடைய அளவு அதிகரிக்கும் இல்லையா. உங்க உடலை பராமரிக்கக்கூடிய இந்த செரட்டோனின், மெலட்டோனின் அப்படின்ற இந்த ஹார்மோன்ஸ் சுரக்க ஆரம்பிக்கும் இல்லைங்களா. மிகவும் முக்கியமாக அதிகப்படியாக உங்களுடைய பீனியல் சுரப்பி அப்படின்ற ஒண்ணு உங்க மூளையில இருக்கு இல்லைங்களா. பிட்யூட்டரி சுரப்பி வந்து மாஸ்டர் கிளாண்ட் நம்ம சொல்லுவோம், சுரப்பிகளுக்கெல்லாம் தலைவர் அப்படின்னு. பட் உங்களுடைய உயிருக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அமுத சுரப்பியாக உயிராற்றலை மேம்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு ஒரு கிளாண்ட் இருக்கு நம்ம உடல்ல, மூளையில அப்படின்னா பீனியல் சுரப்பி. இந்த பீனியல் சுரப்பில பாத்தீங்கன்னா 4 செல்கள் இருக்கும், சின்ன சின்ன 4 செல் இருக்கும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அமிக்டலா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமிக்டலா செல்லுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு மனிதனை வந்து இறைநிலைக்கு, இறைநிலைன்னா என்ன, எப்ப இறைநிலைன்னா இறந்த பின்பு நம்ம அடைவது இறைநிலை கிடையாது சரிங்களா. இல்ல அப்படின்னா இருக்கும் போதே 4 பேருக்கு நம்ம ஆசீர்வாதம் பண்ணிட்டோம்னா நம்ம இறைநிலை அடைஞ்சிட்டோம் அப்படின்றதும் கிடையாது இல்லையா. மனதளவுல என்றைக்கு நீங்க வந்து மிகவும் ஒரு ஆனந்தமான ஒரு சந்தோஷமான நிலைகளில் உங்கள் உடலை உயிரோடு சேர்த்து உணர்கிறீர்களோ அதுதான் வந்து இறைநிலை. சோ இத்தகைய ஒரு நிலையை நமக்கு கொடுக்கக்கூடியது இந்த அமிக்டலான்ற செல்ஸ். இந்த அமிக்டலான்ற செல்ஸ் என்ன ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆல்கெமி அப்படின்ற ஒரு கெமிக்கல். இந்த ஆல்கெமின்ற கெமிக்கல் எப்ப ரிலீஸ் ஆகும் தெரியுமா, நீங்க தியானத்தில் இருக்கும் போது மட்டுமே இந்த கெமிக்கல் ரிலீஸ் ஆகும். அப்ப இந்த ஆல்கெமி ஒன்றே வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அமுதம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மனிதனுக்குள்ள அமுதத்தை தேடி நீங்க அங்கெங்கே போய் தியானம் இருக்கணும், இல்ல யார்கிட்டயோ போய் முனிவர்கள்ட்டையும் சித்தர்கள்ட்டையும் எங்கெங்கயோ போய் நீங்க எங்களுக்கு அமுதம் வாங்கி கொடுங்கன்னு நீங்க கேட்டாலும் கூட கிடைக்காது. இன்னைக்கு அமுதம்லாம் அப்படிலாம் எங்கேயோ கிடைச்சிடறது. அப்ப உண்மையான அமுதம் உங்கள் உடலுக்குள் சுரக்க வேண்டும்னா நம்மளுடைய படைப்பின் அமைப்பிலேயே வந்து அத்தகைய ஒரு நிலையை நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார். நம்ம தான் வந்து அதை கவனிக்க தவறிவிட்டோம். நாம தான் அதில் வந்து செயல்முறையில் செயல்படுத்த தவறிவிட்டோம். அப்ப தியானத்துல நீங்க தினம் தினம் இருந்து உங்கள் சுவாசத்தை மட்டும் கவனிங்க. சுவாசம் தான் உங்களுடைய நாடி. எப்போது நீங்கள் உங்கள் நாடியை கவனிக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்போதே இந்த அமிக்டலா செல்கள் வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆல்கெமி அப்படின்ற ரசவாதம் இதை வந்து உங்களுடைய உடலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுரந்து ரத்தத்தில் அப்படியே ரிலீஸ் பண்ணிடும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்க மனதில் ஒரு உற்சாகம் இருக்கும், ஒரு புது தெம்பு இருக்கும், ஒரு தைரியம் இருக்கும் இல்லையா. அனைவரிடமும் நல்ல ஒரு பரஸ்பர அன்பு நிலைகளில் உங்களால் பழக முடியும். இந்த வாழ்க்கையை ஒவ்வொரு நொடியும் உங்களால் ரசிக்க முடியும். அதற்கு நாங்க பிறவி எடுத்து இருக்கோம் இல்லையா. கஷ்டப்பட்டு நோய் நொடிப்பட்டு நம்ம இறப்பதற்காக பிறவி எடுத்து வந்தோம் கிடையாது இல்லைங்களா. அதாவது வேடிக்கையா சொல்லுவாங்க, பிறக்கும் போதுதான் அழுது கொண்டே பிறந்தோம், இறக்கும் போது சிரித்து கொண்டே சாகணும் அப்படின்னு. இது சாத்தியமா அப்படின்னா ஒரு சில இடங்கள்ல அது சாத்தியம்தான் சரிங்களா. எப்போது நம் நிலையை உள்ளுணர்வோடு நம் உயிரை நம் உடம்போடு உடலோடு தொடர்பு படுத்தி
இயக்க நிலைகளில் நாம் ஒரு சக்தியாக மாறுகிறோமோ அதுவே இறைநிலை. அத்தகைய நிலையை அடைவதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு மகா சக்தி நம்மளுக்குள்ள இருக்கிறது இந்த ஆல்கமி. இது விஞ்ஞானமாகத்தான் நான் சொல்றேன். நானா வந்து இதிகாசத்துல இருந்து எடுத்து சொல்லணும். சரிங்களா? அப்ப இந்த பயணம் நீங்க எல்லாருமே அடையணும். இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தவங்களும் நீங்க இந்த பயணம் அடையணும் அப்படின்றக்காக தான் இந்த விஷயத்த நான் சொல்லிட்டு இருக்கேன். தியானம் பண்ணுங்க, தினம் தினம் பண்ணுங்க. 1000 பிரச்சனை இருக்கட்டும், எல்லா பிரச்சனையும் நீங்க என்ன பண்ணுங்க, எடுத்து மூட்டை கட்டி ஒரு ஓரத்துல வச்சுட்டு தினமும் உங்களுக்கான பயிற்சியில 3 ஸ்ட்ரெஸ், நான் சொன்ன மாதிரி பிசிக்கல் ஸ்ட்ரெஸ், பிரீத்திங் ஸ்ட்ரெஸ், தெர்மல் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற 3வது ஸ்ட்ரெஸ் முக்கியமானது. தியானத்தை பண்ணி முடிச்சிருங்க. சரிங்களா? இல்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பிசிக்கல் ஸ்ட்ரெஸ், நல்ல ஒரு வாக்கிங் போயிட்டு வாங்க. வாக்கிங் போயிட்டு வந்தோன்னா ஒரு நல்ல ஒரு பிராணாயாம பயிற்சி பண்ணுங்க, மூச்சு பயிற்சி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு ஜென்ட்லா ஒரு இயற்கையான மூலிகை டீ ஒன்று போட்டு குடிங்க. சரிங்களா? பால் இல்லாம குடிக்கிறது ஆல்வேஸ் அட்வைசபிள் இல்லையா? பால் டீ குடிக்காம ஒரு லெமன் டீ போட்டு குடிங்க, நல்லது. வெள்ளை சர்க்கரை சேர்க்காதீங்க அதுல. சரிங்களா? கண்டிப்பான முறையில சர்க்கரை சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்றத உங்களுக்கு விருப்பம் இருக்குது, கண்டிப்பாக சர்க்கரை இல்லாம எப்படி சார் சாப்பிட முடியும்னா பனங்கற்கண்டு சேர்த்துக்கோங்க, கருப்பட்டி சேர்த்துக்கோங்க, கொஞ்சமா சேர்த்துக்கிட்டு இதை காலையில ஒரு புத்துணர்ச்சி பானமாக நீங்க குடிக்கும் போது இதனோட கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை மஞ்சள் இல்லைங்களா, அதே மாதிரி புறத்தோல் நீக்கிய இஞ்சி கொஞ்சோண்டு இதையும் சேர்த்து ஒரு அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டு ஒரு டீயை போட்டு இதை நல்லா கலக்கி குடிங்க. அற்புதமான புத்துணர்ச்சி தரக்கூடிய ஆரோக்கியமான பானமாக இருக்கும். இதை முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு நீங்க போய் நல்லா பேப்பர் பார்க்கறதுனா பார்த்துட்டு நல்லா போய் அடுத்து வந்து நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா தெர்மல் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது. தெர்மல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்ன? நம்ம நீராடக்கூடியது. அப்ப தெர்மல் அப்படின்னா வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சீதோஷ்ணம், ஹீட்டு அப்படின்றத பார்க்கணும். சீதோஷ்ணம் நம்ம உடல்ல உள்ள நடக்கக்கூடிய எத்தனையோ ஃபேக்டரிஸ் உள்ள இருக்கு. ஒரு ஃபேக்டரி வீட்டு பக்கத்துல இருந்தாலே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வெப்பம் நம்மளுக்கு வரும். பல ஃபேக்டரிஸ் இருக்குங்க உடம்புக்குள்ள, பல மில்லியன்ஸ் ஆஃப் ஃபேக்டரிஸ் இருக்குது. அவ்வளவும் பாத்தீங்கன்னா செயல்பட்டு கொண்டே இருக்குது. சதா சர்வ காலமும் பாத்தீங்கன்னா எத்தனையோ கெமிக்கல்ஸ் உள்ள ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கு. உஷ்ணம் அப்படின்றது உடலுக்குள்ள அற்புதமா அதிகமாக உருவாகி கொண்டே இருக்கு. உஷ்ணம் இருக்கும் வரைக்கும் தான் நம்ம உயிரோட இருக்க முடியும். அப்ப அளவுக்கு அதிகமான உஷ்ணம் போகும்போதுதான் பாத்தீங்கன்னா உஷ்ண கோளாறுகள் நம்ம சொல்லக்கூடிய இன்ஃபிளமேட்டரி டிசார்டர்ஸ் வந்து நம்ம உடல்ல வந்து தோன்றுகிறது. இந்த வெப்பத்தை தணிப்பதற்காகத்தான் காலையில எழுந்தவுடன் இல்லையா நீராடுதல் அப்படின்றது முக்கியம் அப்படின்னு சொல்லி இயற்கையில வந்து இயற்கை முறைகள்ல வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இயற்கை முறை மட்டும் இல்ல, அனைத்து முறைகளிலுமே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த காலையில எந்திரிச்சு பாத்திங் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா குளிர்ச்சியான நீரில் வந்து நீங்க குளிக்கணும். வெப்பத்தை தணிப்பதற்காக தான் காலையில குளிக்கிறோம். அது நிறைய பேருக்கு புரியறது இல்லை இல்லைங்களா? காலையில எழுந்திரிச்ச உடனே ஹீட்டரை போட்டுக்கிட்டு அதுல போய் குளிக்கிறது. சரிங்களா? நல்ல அற்புதமான ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. இது வந்து ஒரு சிகிச்சை. குளிர் தண்ணியில நீங்க குளிக்கிறதுன்றது வந்து ஒரு சிகிச்சை, முக்கியமான ஒரு சிகிச்சை. அதாவது நல்ல குளிர் நேரத்துல நீங்க குளிக்கிறீங்க குளிர் தண்ணியில. இதுல எப்படி குளிக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு குளியலானது எவ்வளவு நிமிடங்களுக்கு நாம் குளித்தால் அது வந்து ஒரு மருத்துவ பலனை தரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட ஒரு நேச்சுரோபதியில் சொல்லப்பட்ட ஒரு உண்மை என்ன அப்படின்னா 40 மினிட்ஸ், 40 நிமிடம் நீங்க வந்து குளிக்கணும். 40 நிமிஷம்னா டேங்கே காலி ஆயிருமே சார் அப்படின்னு நீங்க கேட்கலாம் இல்லைங்களா? ஒரு ஷவரை திறந்து விட்டீங்கன்னா 40 மினிட்ஸ் இருந்தீங்கன்னா நல்ல பாடி ஹீட் ஃபுல்லா டவுன் ஆயிரும். தண்ணி அவ்வளவு வந்து செலவாகாது. சரிங்களா? முடியலன்னா அந்த காலத்துல நம்ம வந்து இதெல்லாம் வந்து இயற்கையாக செய்து கொண்டிருந்தோம். ஒரு ஆத்தங்கரைக்கோ ஒரு குளத்தங்கரைக்கோ நம்ம போனோம்னா நல்லா இங்க நீராடி நல்லா நீச்சல் அடிச்சு விளையாண்டு நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து துணியெல்லாம் துவைச்சிட்டு வருவோம். ஜென்ஸா இருந்தாலும் சரி, லேடிஸா இருந்தாலும் சரி. இன்னைக்கு அதுக்கான சூழ்நிலைகள் இல்லை. வீட்டுக்குள்ளதான் நம்ம குளிக்க வேண்டியிருக்கு. ஒரு பக்கெட் தண்ணியில தான் நம்ம குளிச்சுட்டு இருக்கோம். உங்களால இதை செயல்படுத்த முடியலன்னா அட்லீஸ்ட் வாரத்திற்கு ஒரு முறை இல்லையா, எங்கேயாவது வீட்டு பக்கத்துல ஒரு ஸ்விம்மிங் பூல் இருந்தா கூட அங்கே போய் குளிச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நல்ல உங்க வீட்டு பக்கத்துல ஆறோ குளமோ அது இருந்தா நல்ல நீச்சல் தெரிஞ்சிருந்தா இங்க போய் குளிக்கும். சோ நீராடுதல் அப்படின்றவனுடைய முக்கியத்துவம் இதுதான். அட்லீஸ்ட் நீங்க வந்து வாரத்துக்கு ஒரு 2 முறை 3 முறைனாவது ஒரு 40 நிமிட குளியல் இருந்து நீங்க செய்யணும் கண்டிப்பா. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கோல்டு பிளஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்டு பிளஞ்ச் அப்படின்னா என்ன அப்படின்னா இயற்கையில வந்து சிகிச்சை முறைகள்ல இது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட். இது எதுக்காக நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உடல் ரீதியாக உள்ள வந்து ஏற்பட்டு இருக்கக்கூடிய இன்ஃபிளமேட்டரி டிசார்டர்ஸை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சிகிச்சை. இது இயற்கை சிகிச்சை. ஒரு டப்பு நிறைய தண்ணியை நிறைச்சு அதுல வந்து பாதிக்கப்பட்டவரை அதுல வந்து படுக்க வச்சு
அதுல வந்து ஐஸ் கியூப்ஸை போட்டு அதை வந்து கோல்டு பிளஞ்ச் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கல்லீரல் லிவர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு சில புரதங்கள் சுரக்கும். இதை வந்து என்ன புரதம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, குணப்படுத்தக்கூடிய புரதங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து ஹீலிங் புரோட்டீன்ஸ். அது ஒரு பெரிய இது, அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். சோ இதை வந்து இயற்கையாக நம்ம உடல் தினம் தினம் நம்ம செய்யும் பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உடல்ல வந்து நம்ம நோய் நிலைகளுக்குள் செல்லாமல் இருப்போம். அப்ப இந்த தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸை நீங்க கண்டிப்பாக நீங்க செய்ய வேண்டும். அப்ப 3 பிளஸ் மனதை அமைதிப்படுத்தக்கூடிய மெடிடேஷன் இதனால நீங்க பண்ணீங்கன்னா உங்களுடைய பீனியல் கிளாண்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகும். அதுக்குள்ள இருக்கக்கூடிய அமிக்டலா செல்ஸ் வந்து என்ன பண்ணும், ஆல்கமி அப்படின்ற இந்த கெமிக்கலை ரிலீஸ் பண்ணும். ஸோ என்றென்றும் நீங்கள் வந்து மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும், ஆனந்தமாகவும் இருக்க முடியும் இத்தகைய நேரங்களில். சரிங்களா? இதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த கிளைகேஷன் அப்படின்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா? கிளைகேஷன்னா என்ன? சர்க்கரை வந்து நாம் முறையாக ஒரு ஆனந்தமான மனநிலையிலும் முறையாக உடற்பயிற்சி செய்து முறையாக உடலை இயக்கக்கூடிய ஒரு நிலைகளில் இல்லாத போது சர்க்கரை சென்று புரதத்தோடு சேர்ந்தால் அது வந்து நோய் நிலைகளில் நம்மளை சென்று நம்மளை வந்து கஷ்டப்படுத்தும். அதே இது போய் கொழுப்போடு சேர்ந்தாலும் அதுவும் நம்மளுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும். அதே இது போய் நம்மளுடைய நியூக்ளிக் ஆசிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய டிஎன்ஏ மரபணுக்களோடு சேர்ந்து விட்டாலும் மரபணுக்களில் வந்து என்ன பண்ணும், மாற்றத்தை கொண்டு வரும். என்ன மாற்றத்தை? தேவையற்ற மாற்றம். மாற்றம் வர்றதுன்றது நல்ல விஷயம். தேவையற்ற மாற்றம்ன்றது எதிர்மறை மாற்றங்களை கொண்டு வரும். அதைத்தான் வந்து என்ன சொல்லுவோம்னா மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மியூட்டேஷன் நடந்துருச்சுன்னா அதுக்கு அடுத்து நம்ம உடலில் ஏற்படக்கூடியது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நோய் நிலைகள் தான். இந்த மியூட்டேஷன் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 விஷயம். ஒன்னு ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒன்று ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், இன்னொன்று வந்து இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அன்ஸ்டேபிள் மாலிகூல்ஸ், சிங்கிள் இதுல இருக்கக்கூடியது. இது எல்லாமே வந்து அன்ஸ்டேபிளா இருக்கும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதை ரிமூவ் பண்றதுக்கு பாடி வந்து சிரமப்பட்டு கடைசியில் என்ன ஆயிரும்னா நோய் நிலைகளுக்கு நம்ம போகக்கூடியது. இது ஒரு கான்செப்ட். சரி, அப்ப மிக முக்கியமாக நீங்க மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியது இதுதான். இதை நீங்க ரெகுலரா நீங்க செய்யணும் இல்லைங்களா? இதை ரெகுலரா நீங்க செய்யும் போது உங்க உடல்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, புரோட்டியோசோம்ஸ் அப்படின்ற ஒரு இது வந்து என்ன மாதிரி வினைகளை உங்க உடல்ல கொண்டு வரும்னா, இப்ப ஏற்கனவே உங்க உடல்ல வந்து அதிகமாக ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மெட்டபாலிக் பை ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. குளுக்கோஸ் வந்து முறையாக செறிவூட்டுதல் செய்ய முடியாதனால நிறைய நோய் நிலைகளுக்குள் சென்றுட்டீங்க, உடம்பு முழுக்க பாதிப்படைந்து விட்டது. இப்போ அது வந்து என்ன பண்ணும்னா, இந்த புரோட்டியோசோம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஒரு புரதம் தான். இது இந்த புரதம் புரோட்டியோசோம்ஸ் வந்து என்ன செய்யணும்னா, புரோட்டியேசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு நொதி இருக்கு, என்சைம். இதோடு சேர்ந்து இந்த தேவையற்ற சர்க்கரை புரதத்தோடு சேர்ந்த கழிவையும் சர்க்கரை கொழுப்போடு சேர்ந்த கழிவுகளையும் இது எல்லாத்தையும் வந்து நீக்கக்கூடிய டிஎன்ஏவோட சேர்ந்த அந்த கழிவுகளையும் இது எல்லாத்தையும் நீக்கம் செய்து பெரிய பிரச்சனைகளுக்குள் உடல் செல்லாமல் நம்மை பாதுகாக்கும். அப்ப இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆன்டி கிளைகேஷன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா ஆன்டி ஏஜிங் செல்ஸ் என்ன அப்படின்னா புரோட்டியோசோம்ஸ். இந்த புரோட்டியோசோம்ஸும் இந்த புரோட்டியேஸ் அப்படின்ற இந்த என்சைமும் சேர்ந்துதான் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆன்டி கிளைகேஷன்ன்ற ஒரு ஆக்ஷனை வந்து நடக்குது நம்ம உடல். அப்ப வந்து என்ன ஆகும், நம்ம உடல் வந்து ஏஜிங் ஆகாது. ஆன்டி ஏஜிங் பேரே வந்து என்ன சொல்றோம், ஆன்டி ஏஜிங் ஆக்ஷன் அப்படின்னு சொல்றோம். அதுதான் வந்து ஆன்டி கிளைகேஷன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஆப்டிமம் பிசியலாஜிக்கல் கண்டிஷன் உங்க உடல்ல நீங்க மெயின்டைன் பண்ண வேண்டியது. இதை மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா உங்க வயதை ஒவ்வொரு காலகட்டத்திலும் பருவத்திலும் உங்களால் முழுமையாக அனுபவிக்க முடியும். சரிங்களா? இப்ப இதை நீங்க செய்யல அப்படின்னா என்னன்னு சொல்லணும்ல, அப்புறம் அதெல்லாம் செய்வீங்க. இப்ப இதை நீங்க செய்யல அப்படின்னா என்ன ஆகும், உங்களுக்கு வயசாகும். இந்த வயசாகுன்றத நீங்க ஆங்கிலத்தில் இருக்கும் ஏஜஸ். ஏஜஸ்னா நான் சொன்னேன்ல, ஏஜஸ் அட்வான்ஸ் கிளைகேஷன் எண்ட் ப்ராடக்ட்ஸ். இந்த அட்வான்ஸ் கிளைகேஷன் எண்ட் ப்ராடக்ட்ஸ் பூராமே உங்க உடல்ல வந்து என்ன மாதிரி நோய்களை கொண்டு வரும்? நம்பர் 1 நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசார்டர்ஸ், நரம்பு தேய்மான நோய்கள், அல்சைமர் டிசீஸ், பார்க்கின்சனிசம், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசார்டர்ஸ். சரிங்களா? ரைட். இது எல்லாமே வர்றதுக்கு முன்பாகவே இன்னொரு நோய் வந்து வந்துடும். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அத்தெரோஸ்க்ளீரோசிஸ். அடுத்து வந்து ரீனல் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர். அடுத்து இம்யூனாலஜிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. இம்யூனாலஜிக்கல் சேஞ்சஸ்னா உங்களுக்கு நீங்க வரக்கூடிய ஆட்டோ இம்யூன் டிசீசஸ். அப்ப ஆட்டோ இம்யூன் டிசீசஸ்னா தைராய்டுல வருது அப்படின்னா நீங்க டக்குன்னு உடனே ஹைப்போதைராய்டு, ஹைப்பர் தைராய்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. ஹைப்போதைராய்டிசத்துல வரக்கூடியதுல உங்களுடைய எதிர்ப்பு சக்தியின் காரணமாக வரக்கூடிய ஹைப்போதைராய்டிசத்தை ஹாஷிமோட்டோ தைராய்டிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்க மருந்து மாத்திரையே சாப்பிட்டுட்டே இருக்கலாம், ஆனா உடல்ல எப்பவுமே இன்ஃப்ளமேஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும்.
சரிங்களா? காரணம் உங்க மனதுல வந்து என்றென்றைக்கும் ஒரு அமைதி நிலை இல்ல. அதனால அந்த பாதிப்பு உண்டாயிருச்சு. காரணம் உங்களுடைய பாடி வந்து எதுக்குள்ள போயிருக்கு? ஏஜஸ்க்குள்ள போயிருச்சு. அட்வான்ஸ்டு கிளைகேஷன் எண்ட் புரொடக்ஷனுக்குள்ள போயிருச்சு உங்க பாடி. அப்ப இதுதான் நடக்கும். அப்ப இதையும் தாண்டி அடுத்து என்ன நடக்கும்? ரெட்டினோபதி அப்படின்னு சொல்றோம். ரெட்டினோபதி என்ன அப்படின்னா கண்கள்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை மங்குறது. இது எதனால வரும் அப்படின்னா டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டயபெட்டிஸ் சுகர் அளவு ஜாஸ்தியா போச்சு. சுகரை தான் நீங்க முறையா பயன்படுத்திக்கல. உங்க மனதை இயக்குவதற்கு சுகர் தேவை. அதை நீங்க முறையாக பயன்படுத்திக்கல. அழுத்தத்திற்காக மனதில் உள்ள அழுத்தத்தை நீங்க சரி செய்வதற்காக சரி செய்யணும்ன்றல மனதில் உள்ள அழுத்தத்திற்காக நீங்க அதை பயன்படுத்துறீங்க. அப்ப அதுவே ஒரு நோய் நிலைக்குள்ள உங்களை எடுத்துட்டு போயிடுச்சு ரெட்டினோபதி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்ல வந்து முக்கியமாக ஸ்கின் போட்டோ ஏஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? ஸ்கின் போட்டோ ஏஜிங் அப்படின்னா வந்து உங்களுடைய ஸ்கின் வந்து மனதளவுல நீங்க வந்து பார்த்தா நல்லா இருப்பீங்க, தைரியமா இருப்பீங்க, வயசானாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்க என்னதான் மனசளவுல நீங்க ஒரு வாலிபராக நீங்க நினைத்து கொண்டாலும் உங்களுடைய தோல் வந்து சுருக்கங்களில் காட்டி கொடுத்து விடும். இதுதான் வந்து ஸ்கின் போட்டோ ஏஜிங்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த ஸ்கின் போட்டோ ஏஜிங் நடக்கும். இந்த ஸ்கின் போட்டோ ஏஜிங் நடக்கிறதுனால ஏஜிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வயதாகுது அப்படின்னா வந்து நீங்க இதெல்லாம் மெயின்டைன் பண்ணாதனால ஏன் இன்னைக்கு 72 வயசு 78 வயசுல இருக்கவங்க எல்லாம் இன்னைக்கு நீங்க பார்க்கலாம். இந்த உடற்பயிற்சி செஞ்சு இந்த பிசிக்கல் ஸ்ட்ரெஸ் நான் சொன்ன அந்த பிரீத்திங் ஸ்ட்ரெஸ் இல்லையா, அதே மாதிரி தெர்மல் ஸ்ட்ரெஸ், அதை தாண்டி வந்து இந்த மெடிடேஷன் இதெல்லாம் பண்றதன் மூலியமாக எப்படி வந்து இன்னைக்கு 70 வயசு 74 வயசுலயும் வந்து ஒரு 30 வயசு 35 வயசுக்காரங்க மாதிரி இருக்கிறாங்க அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். யூடியூப்லயும் பார்த்துட்டு இருக்கோம், பேஸ்புக்லயும் பார்த்துட்டு இருக்கோம், எத்தனையோ பதிவுகள்லயும் நம்ம வந்து இன்னைக்கு பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் இல்லைங்களா? ரைட்டு. இப்ப இதை தாண்டி மிகவும் முக்கியமாக நம்மளுக்கு வரக்கூடிய எலும்பு தேய்மான நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஸ்டியோபோரோசிஸ் இதுவும் முக்கிய காரணமாக இதன் காரணமாக வருகிறது. அடுத்து உடலில் தோன்றக்கூடிய ஒரு சில கட்டிகள் டியூமர்ஸ் இதன் காரணமாக வருகிறது. ஒரு சில கேன்சர்கள் இதன் காரணமாக வருகிறது இல்லையா? வயது ஆகும்போது தானே டியூமர் வருது, கேன்சர் வருது. இந்த மாதிரி அச்சுறுத்தலுக்குள்ள நம்ம போறதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இந்த ஏஜஸ் தான். அப்ப நீங்க இன்றைய பதிவுல நீங்க தெரிந்து கொண்ட ஒரு விஷயம் என்ன? ஏஜஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் வந்து நம்ம உடல்ல நடக்குது. நம்ம ஏஜிங் ஆனாலும் இந்த ஏஜஸ் வந்து உள்ள நடக்க விட்டுறக்கூடாது அப்படின்றதுல நீங்க உறுதியாக இருக்கணும். அப்ப அதுல உறுதியா இருக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? ஆப்டிமம் பிசியலாஜிக்கல் கண்டிஷனை நீங்க மெயின்டைன் பண்ணணும். ஆப்டிமம் பிசியலாஜிக்கல் கண்டிஷன் என்ன பண்ணணும்? டெய்லி 40 நிமிஷம் வாக்கிங் போகணும். ஒரு 15ல இருந்து 20 நிமிஷம் பிரீத்திங் எக்ஸசைஸ் அதாவது பிராணாயாமா செய்யணும். இதை முடிச்சதுக்கு அப்புறம் நல்ல ஒரு குளிர்ந்த நீரில் ஒரு 40 நிமிடம் முடியலனாலும் ஒரு 20 நிமிஷம் குளிக்க நல்லா உங்களுடைய உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்கு காலையில. சரிங்களா? இந்த குளிக்கிறத வந்து 7 to 9 மணிக்குள்ள நீங்க முடித்து விடாங்க. எல்லாத்தையும் செஞ்சுட்டு நல்லா குளிச்சுட்டு தனி அறையில அமைதியாக அமர்ந்து ஒரு தியானம் பண்ணுங்க. உங்க சுவாசத்தை கவனிங்க. இந்த பிராணம் எங்கெல்லாம் நம்ம உடல்ல வந்து படர்ந்து சென்று நம்மை வந்து உயிரோட்டத்தோடு வைத்திருக்கின்றதை உணர்ந்து நீங்க உள்ளார்ந்த ஒரு உணர்வோடு நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆல்கமி அப்படின்னு சொல்லக்கூடிய ரசவாதம் உங்களை வந்து இறைநிலைக்கு எடுத்து செல்லும். இறைநிலைன்றது என்னது? நீங்க விரும்பியதெல்லாம் கிடைக்கும் இல்லையா? விரும்பியதுன்றது என்னது? இந்த ஏஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இந்த வயது இல்லையா, நாம் அனுபவிக்க வேண்டும். ஒவ்வொரு நொடியையும் ஆனந்தமான ஒரு நிலைகளில் அனுபவிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். சோ இன்றைய இதுல வந்து நீங்க தெரிந்து கொண்ட விஷயங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த விஷயத்த. அதே எல்லாத்தையும் தாண்டி இதை செயல்முறைப்படுத்துவதற்கு நீங்க உங்களை இன்னைக்கே ஆயத்தப்படுத்திட்டு நாளையில இருந்து இதை செய்ய ஆரம்பிக்கணும். இந்த சரிங்களா? அடுத்ததாக மனதிற்கு மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த வயதை அனைத்து பருவங்களிலும் முழுமை பெறாமல் எத்தனையோ பேர் வந்து என்ன ஆயிடுறாங்க, நம்மளை விட்டு பிரிந்துட்டு நோய் நிலைகளுக்குள் சென்று அதன் காரணமாக மரணித்து இந்த உலகை விட்டு சென்றவர்கள் எத்தனையோ பேர் இல்லைங்களா? இதற்கு எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஏஜஸ் அப்படின்ற ஒன்று மிக முக்கியமான ஒரு நிலைப்பாடாக நாம் இதில் பார்க்க வேண்டும். அப்ப இந்த உயிர்கொல்லி நோய்கள் பட்டியல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. இன்னும் பட்டியலில் வரிசையில் காத்து கொண்டிருக்கக்கூடிய நோய்கள் எத்தனையோ. பட் நாம இதுக்குள்ள சென்று மாட்டிக்கொள்ள கூடாது. அதுக்காக தான் இன்னைக்கு இயற்கை சம்பந்தமாகவும் விழிப்புணர்வு சம்பந்தமாகவும் நிறைய பதிவுகளை நாம் கொடுத்து கொண்டிருக்கோம். இப்ப மிகவும் எளிதாக சொல்லணும் அப்படின்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுல யானை எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்னைக்கு அநேக பேருக்கு இன்னைக்கு அதிகமாக நாம் பார்க்கக்கூடிய மிகவும் அச்சுறுத்தக்கூடிய உயிர்கொல்லி நோய்களாக இருக்கக்கூடிய நம்பர் 1ஆக இருக்கக்கூடியது மாரடைப்பு. அப்ப யானை வந்து மாரடைப்பு தான். இன்னைக்கு மாரடைப்பு மரணங்கள் தான் அதிகமாக நிகழ்ந்து கொண்டிருக்கு. எதிர்பாராத நேரங்களில் நடந்து கொண்டு மாரடைப்பு இல்லைங்களா? மணி ஓசை எது அப்படின்றதான் இப்ப நம்ம பார்க்கணும்.
இந்த மணி ஓசை தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் நிலைகளில் ஒரு மனிதனுக்கு தோன்றக்கூடிய இரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய படிதல், பிளேக் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த பிளேக் ஃபார்மேஷன் அப்படின்னாலே உடனே உங்களுடைய மனதிற்கு வரக்கூடியது என்ன அப்படின்னா, ரத்த குழாயில வந்து படிஞ்சிருச்சுன்னா என்ன படிஞ்சிச்சு? கொழுப்பு படிஞ்சிருச்சு. அதான் நீங்க சொல்லுவீங்க இல்லையா? இந்த கொழுப்பு எங்க இருந்து வந்துச்சு? அப்ப கொழுப்பு எனக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு, ரத்த குழாயில கொழுப்பு வந்து அடைச்சிரும். அப்ப வந்து இது அடைக்காம இருக்கிறதுக்கு நான் கொழுப்பெல்லாம் முதல்ல ஸ்டாப் பண்ணணும். எண்ணெய் எண்ணெய் பதார்த்தங்களை நான் நிறுத்தி விடுவேன் இல்லையா? எந்த கொழுப்பு உணவையும் நான் சாப்பிட மாட்டேன். சோறு மட்டும் சாப்பிடுவேன் இல்லைங்களா? ஒரு விஷயம் நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. அதிகமாக உங்க ரத்தத்துல வந்து இந்த கொழுப்பு, கெட்ட கொழுப்பு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ட்ரைகிளிசரைட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இத ரைஸ் ஆகுறதுக்கு காரணமே அளவுக்கு அதிகமாக நீங்க எடுக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் அப்படின்ற மாவுச்சத்து மிக்க உணவுகள் தான் மிக முக்கிய காரணம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளேக் டெபாசிஷன் அப்படின்னு சொல்லி ஆர்டரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த ரத்த குழாய்களின் உள்சுவரில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு படிதலாக படிய ஆரம்பிக்கும். எப்படி இந்த ட்ரைகிளிசரைட்ஸை ஃபார்ம் பண்ணி உள்ள கொண்டு போய் பிளேகாக ஃபார்ம் பண்ண வச்சிடும். அப்ப கார்போஹைட்ரேட் அப்படின்றது நமக்கு தேவை இல்லையா? குளுக்கோஸாக மாற்றி நமக்கு வந்து ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய எனர்ஜி அப்படின்றதுக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். பட் அளவீடு அப்படின்ற ஒண்ணு இருக்கிறது இல்லைங்களா? நீங்க காலையில நல்லா வாக்கிங் போறீங்க, எக்ஸசைஸ் பண்றீங்க, விளையாடுறீங்க, உங்களுடைய மனதை பராமரிப்பதற்கு நல்ல குளுக்கோஸ் தேவை. அப்படின்னா பரவாயில்ல. நீங்க டே ஃபுல்லா நீங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்க போறீங்கன்னா இந்த குளுக்கோஸ் உங்களுக்கு எதுக்கு இல்லையா? அடுத்த விஷயம் என்ன? எக்ஸசைஸே கிடையாது, எதுக்கு குளுக்கோஸ்? இந்த நிலையில நீங்க இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு வந்து சர்க்கரை அப்படின்ற நோய் தாக்கம் வருதோ இல்லையோ, முதல் நிலைகள்ல இந்த பயன்படுத்தப்படாத சர்க்கரை, அளவுக்கு அதிகமான சர்க்கரை வந்து உங்களுக்கு ட்ரைகிளிசரைட்ஸா மாறிடும். இந்த ட்ரைகிளிசரைட்ஸ் வந்து அதிகமாக கார்போஹைட்ரேட் குறையாக பயன்படுத்தாததால் ஏற்படக்கூடியது தான் இந்த ட்ரைகிளிசரைட்ஸ். அப்ப இந்த ட்ரைகிளிசரைட்ஸ் கூடும்போது ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா எல்டிஎல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த கொழுப்பு, கெட்ட கொழுப்பு இதுவுமே வந்து கூடும். இது ரெண்டும் கூடும்போது என்ன ஆகும்? ஹெச்டிஎல் டிராப் ஆயிரும். ஹெச்டிஎல் சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு இல்லையா? இந்த ஹெச்டிஎல் கம்மியாகும். இது ஹெச்டிஎல் வந்து எப்ப உங்களால ரைஸ் பண்ண முடியும்? எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா ஹெச்டிஎல் குறையும். ரொம்ப சிம்பிள். அப்ப கொழுப்பை நிப்பாட்டாதீங்க. உங்களுக்கு கொழுப்பு வந்துருச்சுன்னா கொழுப்பை நீங்க நிப்பாட்டுறதை காட்டணும். சர்க்கரையை முதல்ல கம்மி பண்றதுக்கு மாவுச்சத்து மிக்க உணவுகளை முதல்ல நீங்க கம்மி பண்ணணும். இதை நீங்க கம்மி பண்ணிட்டீங்கன்னாலே உங்களுடைய கொழுப்பு அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா கம்மியாகும். இது மட்டும் பத்தாது, உடற்பயிற்சியும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு ஹெச்டிஎல் வந்து உடல்ல வந்து மிகையாகும். இந்த ஹெச்டிஎலோட பங்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த எல்டிஎல் இருக்கு பாத்தீங்களா? இந்த எல்டிஎலை குறைக்கிறதுக்கு ஹெச்டிஎல் நிச்சயமாக தேவை. அதே மாதிரி இந்த ட்ரைகிளிசரைட்ஸை குறைப்பதற்கு இந்த ஹெச்டிஎல் தேவை. அதனாலதான் நீங்க ரத்த பரிசோதனையில பாத்தீங்கன்னா ஹெச்டிஎல், எல்டிஎல், விஎல்டிஎல் ரேஷியோ அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. அதை வைத்துதான் மருத்துவர்கள் கணக்கிடுவாங்க உங்களுடைய ரிஸ்க் குரூப் எந்த அளவுக்கு நீங்க இருக்கிறீங்க அப்படின்றத. அப்ப இந்த கொழுப்பு படிதல் ரத்த குழாய்கள்ல நடக்கிறது தான் நம்ம அதிரோஸ்கிளரோசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப ரத்த நாளங்கள் வந்து இறுகி போய் ரொம்ப ரத்தம் வந்து உள்ள பாஸ் ஆகி போறத வந்து ரொம்ப ப்ரெஷரோட பண்ணும்போது இதயமும் அதுல வந்து பாதிப்படைகிறோம். அப்ப இது நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த கொழுப்பு வந்து உள்ள படியும் போது இத வந்து 2 விதமா சொல்லுவாங்க. 2 வித கொழுப்புகள். அதே மாரி வந்து நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்புன்னு நம்ம சொல்ற மாரி படிதல்லயும் வந்து பாத்தீங்கன்னா, அந்த படிதலினுடைய இத வைத்து என்ன சொல்லுவாங்கன்னா 2 விதமா சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து சாஃப்ட் பிளேக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மற்றொன்றை வந்து ஹார்ட் பிளேக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டேஞ்சரஸ். அப்ப இந்த சாஃப்ட் பிளேக் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நாளடைவுல கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்ட் பிளேக்காக மாறும். ஹார்ட் பிளேக் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, இந்த கொழுப்போடு சேர்ந்து கால்சியம் இருக்கு பாத்தீங்களா? கால்சியம் டெபாசிஷன் அங்க நடக்கும்போது இத என்ன சொல்லுவாங்கன்னா, கால்சிஃபைடு பிளேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த கால்சிஃபைடு பிளேக்காக இறுகி தன்மையோடு இது மாறும்போது, இது ஸ்டேபிளா நகலாம ஒரு இடத்துல நிக்க ஆரம்பிச்சிடும். குழாய்க்குள்ள என்ன படிதல் இருக்கு அப்படின்றத நீங்க வந்து ஒரு மருத்துவ பரிசோதனை செய்யும்போது நீங்க ரிஸ்க் குரூப்ல இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மோக்கிங் பண்றீங்க, ட்ரிங்கிங் பண்றீங்க இல்லையா? நான் வெஜிடேரியன் அதிகமாக சாப்பிடுறீங்க, கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா மருத்துவர் என்ன செய்வாரு அப்படின்னா ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க. அந்த டெஸ்ட் வந்து சிஎஸ்சி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஎஸ்சி டெஸ்ட்னா கரோனரி ஆர்டரி கால்சியம் டெஸ்ட். இதுக்கு பேரு கரோனரி ஆர்டரி, முக்கியமான ஆர்டரி, இதயத்துக்கு செல்லக்கூடியது. அதுல போய் கால்சியம் படிதல் நடந்து இந்த ஹார்ட் பிளேக் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நிச்சயமாக மாரடைப்பு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்ப வந்து இம்மிடியட்டா அடுத்த சிகிச்சை முறைகளை
இமிடியேட்டா கையால எடுத்துக்குவாங்க மருத்துவர்கள். இந்த சிஏசி டெஸ்ட்லயே ஃபர்தரா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல சிஏசி பாரடாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த சிஏசி ஸ்கோர வந்து உங்களுக்காக பார்க்கறதுக்காக. இந்த கரோனரி ஆர்டரில கால்சியம் எவ்வளவு இருக்குது, இதனால ஆபத்து எவ்வளவு வரும்ன்றத இந்த சிஏசி பாரடாக்ஸ் டெஸ்ட் மூலியமாவும் இத வந்து பார்ப்பாங்க. பட் இன்னைக்கு மாடர்ன் ப்ரொசீஜர்ஸ்ல டைரக்டா என்ன பண்ணிடுவாங்க, அல்ட்ராசவுண்ட்ல பாத்துருவாங்க. துல்லியமாக 98.6% துல்லியமா எடுத்து ரிசல்ட்ஸ் கொடுத்துரும். எவ்வளவு பிளேக் டெபாசிஷன் இருக்குது, ஆபத்து எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கான சிகிச்சை முறைகளை உடனே துவங்கி விடுவார்கள். அப்ப இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்றத நம்ம இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடி இல்லையா? சோ இதை நீங்க மனதில தெளிவாக நீங்க புரிந்து அந்த ஹெச்டிஎல்ன்ற அந்த நல்ல கொலஸ்ட்ரால் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து உங்களுடைய கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கும். இந்த ஹெச்டிஎல் எப்ப உங்களுக்கு கூடும் அப்படின்னா, நிறைய எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னா, நிறைய கூட பண்ண வேண்டாம். ஒரு நாளைக்கு 40 நிமிஷம் காலையில வாக்கிங் போ. கார்போஹைட்ரேட்னு சொல்லக்கூடிய மாவுச்சத்து உணவுகளை நீங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும். ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய நார்ச்சத்து மிக்க உணவுகளை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். பச்சை காய்கறிகள்ல நிறைய கிடைக்கும் ஃபைபர்ஸ், அதை நீங்க அதிகரித்துக் கொள்ள வேண்டும். நார்ச்சத்து மிக்க உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா, நீங்க கம்மி பண்ண வேண்டிய விஷயம் புரதத்தை கம்மி பண்ணணும். நாம சொல்லக்கூடிய புரதம் அப்படின்றது மிருக புரதம், அனிமல் புரோட்டீன். இதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். எப்போ உங்களுக்கு இந்த ஐ மீன் இந்த ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குதோ அப்ப நீங்க அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். வெஜிடபிள்ஸை அதிகரிச்சுக்கணும். வெஜிடபிள் ஃபேட்டை நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி வெஜிடபிள் ஃபைபர்ஸ் அதிகரிச்சுக்கலாம். ஸோ கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பச்சை காய்கறிகளை அதிகமாக நீங்க எடுத்துக்கலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஹைட்ரேஷன் அப்படின்ற ஒண்ணு மிக முக்கியம். நீர்ச்சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீரை நிறைவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிகமாக எடுக்க வேண்டாம். நிறைவாக ஒரு நாளைக்கு 2 லிட்டர் 2 லிட்டர் நீர் நீங்க எடுத்துக்கணும் கண்டிப்பான முறையில. சரிங்களா? சரி, இப்ப இவ்வளவு சொல்லியாச்சு. இதுல இருந்து எப்படி சார் தப்பிக்கிறது? எல்லாம் சொல்லிட்டீங்க, வாக்கிங் போறோம், எல்லாம் போறோம், டயட் எல்லாம் சொல்லிட்டீங்க. ஆனா என்ன டயட் எடுத்துக்கிட்டா நம்மளால சரியா அதுல நம்மள மெயின்டைன் பண்ணி கொண்டு வர முடியும் அப்படின்றத கேக்குறீங்கல்ல, அதுக்கான டிப்ஸை இப்ப நான் சொல்லிடுறேன். எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதை. இப்ப நான் சொல்லக்கூடிய பெயர்கள்லாம் வந்து உங்களுக்கு புதுமையாக இருக்கலாம், புரியாம கூட இருக்கலாம். பட் புரியுதோ புரியலையோ, இதை நீங்க எளிமையாக செய்யறதுக்கான முறைகளை நான் வந்து எளிமையா நான் சொல்லிடுறேன். சரிங்களா? சோ முதல் நிலைகள்ல நீங்க பார்க்கும்போது பிக்னோஜெனால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இருக்கக்கூடியது. இது வந்து என்ன செயல் புரியும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதிகமாக உங்களுடைய இருதயம், உங்களுடைய நுரையீரல் மற்றும் உங்களுடைய ஆர்டரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளட் வெசல்ஸ், இதுல ஏற்படக்கூடிய அடைப்புகள் என்ன சொல்றது, கிளாட், பிளட் கிளாட், இதை வந்து தடுக்கும். அப்ப இந்த பிக்னோஜெனால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேதிப்பொருள் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஐரோப்பிய நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு வகையான பைன் மரத்தினுடைய மரப்பட்டை அதுல இருந்து எடுத்து செய்யக்கூடியது. சோ அதுக்காக நம்ம ஐரோப்பாவா போக முடியும்னா நிச்சயமா போக முடியாது. பட் இந்த ஐரோப்பியன் பைன் பார்க்குக்கு ஈக்குவலண்டான மற்றொரு அற்புதமான ஒரு படைப்பு நம்மளுடைய நாட்டிலேயே இருக்குது. அது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கிரேப் சீடு அப்படின்னு சொல்லுவோம். கிரேப் சீடு அப்படின்னா அதுல வந்து ரெசர்வேட்டால் அப்படின்ற ஒன்று இருக்கும். அதையும் தாண்டி வந்து இந்த பிக்னோஜெனாலுடைய ஈக்குவலண்ட் வந்து இந்த கிரேப் சீடு அப்படின்னு சொல்லக்கூடிய திராட்சையினுடைய விதை இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து நிறைய இருக்குது. அதுவும் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு மார்க்கெட்ல போய் நான் திராட்சை வாங்கினா அதுல மருந்து தெளிச்சிருக்காங்க சார், அதனால வந்து எப்படி சார் திராட்சை சாப்பிட்டா உடனே உடம்புக்கு ஏதாவது ஒன்று பண்ணிடுங்க சார் அப்படின்னு சொல்றது நிறைய பேர் இருக்கீங்க இல்லைங்களா? நான் என்ன சொல்றேன், நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். சரி, திராட்சையை வந்து நான் என்ன சொல்றேன், காய்ந்த உலர்ந்த திராட்சைன்னு இருக்கு பாத்தீங்களா, பிளாக்கா இருக்கும் சீடட் கிரேப்ஸ். இந்த பிளாக்கா இருக்கக்கூடிய சீடட் கிரேப்ஸை நீங்க வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிப்ஸ் நான் சொல்றது, இந்த பிளாக் சீடட் கிரேப்ஸை வாங்கிக்கோங்க. கருந்திராட்சை உள்ள வந்து விதை இருக்கும். சரிங்களா? இதை வாங்கி நீங்க என்ன பண்ணுங்க, இதை வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. இதை ஒரு கைப்பிடி எடுத்து ஒரு 1 லிட்டர் தண்ணியில நல்லா அதை ஊற வச்சுக்கோங்க. 1 லிட்டர் தண்ணியில ஒரு கைப்பிடி எடுத்தீங்க அப்படின்னு உள்ள போடுறீங்கன்னா அது எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னா, ஒரு 100-150 கிராம் இருக்கும். அதுல ஒரு கைப்பிடி எடுத்தீங்கன்னா 150 கிராம் வரும். நீங்க ஒரு 1/4 கிலோ பாக்கெட் வாங்கினீங்கனாலே 100 ரூபா தான் மொத்தத்துக்கே வரும். பட் அது கொடுக்கக்கூடிய மருத்துவ பலன் அப்படின்றது மிகவும் மிகவும் ரொம்ப அற்புதமானது. நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய பலன் தெரியும். இத மிக முக்கியமாக நோய் நிலைகள்ல இருந்துகிட்டு மருந்து மாத்திரைகள் எடுக்கிறவங்க உங்களுடைய மருத்துவர்களுடைய ஆலோசனைக்கு பிறகு நீங்க இதை எடுக்கணும். சரிங்களா? ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, இதை நீங்க எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பிளட் பிரஷர் வந்து வேகமாக குறையும். சரிங்களா? ஒரு சிலருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படலாம். சோ இதை முறையாக நீங்க வந்து செய்யும் போது இது பெரிய பாதிப்புகள்ன்றது, சைடு எஃபெக்ட்ஸ்ன்றது இது கிடையாது. சரிங்களா? பட் அதே நேரங்கள்ல நீங்க செய்ய வேண்டிய முறைகளை வந்து முறையாக செய்யணும். உங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனை இல்லாம எந்த ஒரு இதையும் நீங்க செய்யக்கூடாது சுயமாக.
அப்ப மேலோட்டமா இப்பதான் ஆரம்ப நிலையில எனக்கு இருக்கு சார் ஒரு சில பிரச்சனைகள், ரத்த நாளங்களில் படிதல், கொழுப்பு இதெல்லாமே இருக்குது வைக்குது அப்படின்னா, இது ஒண்ணும் இல்ல. இயற்கையாக செய்யக்கூடிய ஒரு பானம் அவ்வளவுதான். இல்லையா? இத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, திராட்சை கொடிநீர் அப்படின்னு சொல்லுவாங்க. திராட்சை குடிநீர். ஒரு கைப்பிடி திராட்சை அந்த காய்ந்த உலர்ந்த திராட்சைய எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் தண்ணீல போட்டுக்கோங்க. அது நல்லா ஒரு 200 எம்எல் சுண்டுற வரைக்கும் நல்லா காய்ச்சிக்கோங்க. காய்ச்சினதுக்கு அப்புறம் அத எடுத்து ஒரு 3 மணி நேரம் அப்படியே ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறம் இத அப்படியே நல்லா வடிகட்டிட்டு, இந்த திராட்சை குடிநீர நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மாலை நேரத்துல நீங்க அத குடிச்சிரலாம். சரிங்களா? இல்ல படுக்க போகும்போது நீங்க அத குடிச்சுக்கலாம். இல்ல ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறீங்களா? அப்பவும் நீங்க அத குடிச்சுக்கலாம். ஆனா குறைந்தபட்சம் நீங்க 200 எம்எல்லா நீங்க அத நல்லா கொதிக்க வைக்கும்போது நல்லா தளதளன்னு கொதிச்சிடக்கூடாது. சிம்ல வச்சு கொதிக்க வைக்கணும். ஸோ அத இறக்குனதுக்கு பிறகு நீங்க இந்த திராட்சை குடிநீரை நீங்க எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 200 எம்எல் நீங்க குடிச்சிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ரத்த குழாய்கள்ல படிந்திருக்கக்கூடிய இந்த பிளேக்ன்னு சொல்றத இத நன்றாக கரைக்கும். பிளட் பிரஷர் வந்து நல்லா ட்ராப் ஆகும். டக்கு, டக்கு, டக்குன்னு. ஸோ அன்றைய நம்மளுடைய பழைய காலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திராட்சை குடிநீரினுடைய மகிமை அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரத்த கொதிப்புக்கு மிக முக்கியமாக அத கொடுப்பாங்க. சரிங்களா? இது ஒண்ணு. ஸோ இந்த பிக்னோஜெனால் அப்படின்ற இந்த யூரோப்பியன் பைன் பார்க்க நீங்க வாங்கி அத சுத்திகரிச்சு இது கிடைக்கும். நெட்ல போட்டீங்கன்னா நீங்க எல்லாமே கிடைக்கும். பட் ஆனா, அதன் காரணமாக வேற எந்த ஒரு விளைவுகளும் நம்மை பாதித்து விடக்கூடாது. அப்ப திராட்சை ரொம்ப ரொம்ப சேஃபானது. எந்த ஒரு பக்க விளைவுமே இல்லாதது. அத நீங்க முறையாக நீங்க எடுத்து நீங்க மருத்துவர் ஆலோசனைக்கு பேர்ல நீங்க அத எடுத்துக்கலாம். சோ இது வந்து முதல் நிலைகள்ல உங்களுடைய இருதயம், நுரையீரல் மற்றும் இரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய இந்த ரத்த உறைதலை தடுக்கும் முதல் நிலைகள்ல. அப்ப அதுல உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கிய நிலை கிடைக்கும். இது வரைக்கும் இருந்த மூச்சு அரைச்சல் இதெல்லாம் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரும். ரத்த கொதிப்பு கம்மியாகிறதை நீங்கள் வந்து உணர முடியும். இதுல நம்பர் 1. அடுத்து ஒரு அற்புதமான இருக்கு. அதுக்கு பேர் வந்து கோட்டு கோலா அப்படின்னு சொல்லுவாங்க. கோட்டு கோலான்னா சார் எங்களுக்கு மட்டன் கோலா தான் சார் தெரியும் அப்படின்னு சொல்லாங்க. சரிங்களா? கோட்டு கோலா அப்படின்றது வந்து அநேகமாக அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய நாடுகள்லாம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சைனா, ஜப்பான், கொரியா எல்லாமே வந்து சமையல்ல அதை யூஸ் பண்ணுவான். நம்ம ஆட்களுக்கு தான் நம்ம விளைவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து நம்ம மறந்த ஒரு விஷயம் இன்னைக்கு. அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஏன்னா எக்ஸ்போர்ட்டுக்கு போயிருச்சு எல்லாருமே. சரிங்களா? இதை எளிமையாக நம்மளுடைய மொழியில அதை சொல்லணும் அப்படின்னா வல்லாரக்கீரை. சரிங்களா? வல்லாரக்கீரை பிரம்மி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பிரம்மின்றது ஒண்ணும் இல்ல, வல்லாரக்கீரை. வல்லாரக்கீரையை நீங்க வந்து வாரம் வந்து இருமுறை சேர்த்துக்கோங்க. நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசார்டர்னு சொல்லக்கூடிய நரம்பு தேய்மான கோளாறுகளில் இருந்து உங்களை காக்கும். சரிங்களா? இந்த வல்லாரக்கீரை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த கொழுப்பு படிதல் இதை கம்மி பண்ணும். இந்த நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசார்டர்னு சொல்றோம் பாத்தீங்களா, நரம்பு தேய்மான நோய்கள். அப்ப வந்து சொல்லுவாங்க, பொதுவாகவே சொல்லுவாங்க, வல்லாரை எடுத்துக்கிட்டா நல்ல ஞாபக சக்தி வரும். எப்படி ஞாபக சக்தி வரும்? இது வந்து இந்த நரம்பு தேய்மான நோய்களில் இருந்து நம்மை காக்கும். அப்ப வந்து இந்த வல்லாரையை நீங்க வந்து வாரத்துல ஒரு 2 தடவை எடுத்துக்கோங்க. சரிங்களா? உங்க உடல்நிலைகள்ல மாற்றம் கிடைக்கும் வரைக்கும் உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். இது நாள் வரைக்கும் இருந்த உடல் வலிகள், வேதனைகள், நோய்கள் காரணமாக ஏற்பட்ட விஷயம் வந்து எப்போ மாறும்னா, நீங்க இதெல்லாம் செஞ்சு பார்க்கும்போது மாற்றம் பெறும்போது ஒரு புத்துணர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். அப்ப உங்களுடைய வயதை நீங்கள் முழுமையாக வாழலாம். ஏஜஸ் நம்மளுக்கு வேண்டாம். வயதோடு நாம் இருப்போம். வயதோடு பயணிப்போம். இல்லைங்களா? அது ரொம்ப முக்கியம். சோ இந்த கோட்டு கோலா அப்படின்னு நம்ம சொன்னதுல நீங்க மட்டன் கோலாவை சாப்பிடுறத விட்டுட்டு வல்லாரக்கீரை அப்படின்றத வாரத்துல இருமுறை எடுத்துக்கொள்ளுங்க. சரிங்களா? உங்களுடைய நரம்பு தேய்மானம் முக்கியமாக இந்த பார்க்கின்சனிசம், அல்சீமர் இருக்கவங்க இதை எடுத்துக்கோங்க. ஏடிஹெச்டி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடியவங்களுக்கு பிரம்மி அப்படின்னு சொல்லக்கூடிய வல்லாரக்கீரை வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து ரொம்ப முக்கியமாக ஒரு விட்டமின் ஒண்ணு இருக்குது. இந்த விட்டமின் வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் K2 அப்படின்னு சொல்லுவாங்க. விட்டமின் கே அப்படின்னா ஆன்டி ஹெமரேஜிக் விட்டமின் சொல்லிடலாம். இது விட்டமின் K2 அப்படின்றது குறிப்பாக எதுல இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதிகமாக அசைவ பிரியராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ல போற இந்த விஷயம் ரொம்ப ஒரு தித்திப்பான விஷயமாக இருக்கும். சரிங்களா? இந்த K2ன்ற விட்டமின் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக மாமிசத்தில் இருக்கக்கூடியது. அது என்ன மாமிசம்ன்றது குறிப்பா நான் சொல்லிடுறேன். இப்ப வெஜிடேரியனா இருக்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்ஸும் நான் சொல்லிடுறேன். முதல்ல வந்து வெஜிடேரியனா இருக்கவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். சோ வெஜிடேரியனா இருக்கக்கூடியவங்க நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த காட்டேஜ் சீஸ் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கும். சரிங்களா? சோ இந்த காதி இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இங்க எல்லாம் போனீங்கன்னா இந்த காட்டேஜ் சீஸ் வந்து நல்லாவே இருக்கும். இந்த சோ அதை பதப்படுத்தியதை வாங்காதீங்க. சோ சால்ட்டியா இருக்குது. காட்டேஜ் சீஸ் பண்றதுல லைட்டா சால்ட் இருக்கும். பட் ஒரு சில கடைகள்ல விற்கக்கூடிய கமர்ஷியல் இது வாங்குனீங்க அப்படின்னா அந்த காட்டேஜ் சீஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதிகமாக அதுல உப்பு கலந்திருக்கும். அதுவே நாளைக்கு நோய் நிலைகளுக்குள்ள உங்களை எடுத்துடலாம் பக்க விளைவுகள். அதனால அந்த காட்டேஜ் சீஸ்ன்றதுல நல்லா தேர்ந்தெடுத்து வாங்கணும் இந்த இதெல்லாம்.
சரிங்களா? இப்ப அசைவ பிரியவர்களுக்கு நான் சொல்லிடுறேன் என்ன சாப்பிடணுன்றது. ஸோ வாரத்துல நீங்க வந்து ஒரு முறை நீங்க அசைவம் சாப்பிடக்கூடியவராக இருந்தீங்க அப்படின்னா, நீங்க இந்த சிக்கன் லிவர் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? இந்த கோழியினுடைய கல்லீரல். இத நீங்க வாங்கி ஒரு 100 கிராம், 150 கிராம் அத போட்டு எண்ணெயில போட்டு பொரிச்சு சாப்பிட்றாதீங்க. சரிங்களா? இத நீங்க என்ன பண்ணலாம், வேக வச்சு அதுல வந்து எளிய முறையில நீங்க உப்பு, மிளகு இதெல்லாம் வந்து தூவி நீங்க அத ஒரு பக்குவத்துல வச்சு நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாரி வச்சு நீங்க ஒரு பிடிச்ச டிஷ்ஷோட வச்சு அத நீங்க சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ ஈரல்ல வந்து அதிகமாக இருக்குது இந்த விட்டமின் K2. சரி ஈரல் முடியாது சார் அப்படின்றீங்கன்னா பரவால்ல. ஈரலுக்கு அடுத்த ஒரு சாய்ஸ் என்ன உங்களுக்கு அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சமான 2 விஷயம் இருக்கு. சிக்கனோட விங்ஸ். இந்த விங்ஸ்ல வந்து இது இருக்கு. சிக்கனோட விங்ஸுக்கு அடுத்து சிக்கனோட தைஸ். தொடக்கறி இல்லையா? அப்படின்னா விங்ஸ் இல்லாட்டி. இதுலயுமே வந்து இது இருக்கு. வாரத்துல ஒரு முறை நீங்க இத எடுத்துக்கலாம். மட்டன் அவாய்ட் பண்ணிருங்க டோட்டலாவே. சரிங்களா? ரைட். ஓகே. இப்ப இதெல்லாம் சொல்லிட்டேன். அடுத்தது அ மாலை நேரங்கள்ல ஒரு ஸ்நாக்ஸ் ஒண்ணு சாப்பிடணும் இருக்கு அப்படின்னா, நீங்க போய் வடை, பஜ்ஜி, போண்டா சாப்பிட்டுட்டு இருக்காதீங்க. அதுக்கு பதிலா என்ன பண்ணிக்கோங்க, அழகா ஒரு கப்ல இல்லையா நிலக்கடலை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நிலக்கடலைய வச்சு அத சாப்பிடுங்க. உங்களுடைய உணவில் உங்களுடைய காய்கறிகள்ல வாரத்தில் ஒரு 2 முறை நீங்க சேர்க்க வேண்டியது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பச்சை பட்டாணி இருக்கு பார்த்தீங்களா? நான் சொல்றேன் காய வச்ச பட்டாணில ஃப்ரெஷ்ஷா கிடைக்கக்கூடிய பச்சை பட்டாணிய வாரத்துல 2 தடவ சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்க வறுத்த உருளைக்கிழங்கு இல்ல. சரிங்களா? வேக வச்சு தோல உரிச்சுட்டு, அத அப்படியே லேசா போட்டு கடுகு இதெல்லாம் போட்டு தூவி, அந்த மாரி உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா, இதுல நயாசின் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விட்டமின் B3 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து அதிகமாக இதுல இருக்கு. ஸோ உங்களுடைய உணவு பழக்கவழக்கம் தினம் தினம் நீங்க வந்து கடலை பருப்பு சாப்பிட்டுட்டீங்க, நிலக்கடலை. அதுவும் சாயங்காலம் ஸ்நாக்ஸ்க்கு சாப்பிடுங்க. நைட்டு படுக்க போகும்போது சாப்பிடாதீங்க. அது வந்து என்ன மப்பு. ஸோ நயாசின் இருக்கக்கூடிய B3 வந்து உங்களுக்கு நிலக்கடலை கொடுக்கும், பச்சை பட்டாணி கொடுக்கும். அதே மாரி இந்த பொட்டேட்டோன்னு சொல்லக்கூடிய உருளைக்கிழங்கு கொடுக்கும். இப்ப அடுத்து இன்னொன்னு விட்டமின் இ அப்படின்னு சொல்லக்கூடியது மிக மிக அவசியம் உங்களுக்கு. இந்த விட்டமின் இ எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ராக்கோலி, குருசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாத்துலயுமே இருக்கும். குருசிஃபரஸ்னா காலிஃப்ளவர், ப்ராக்கோலி இதுல எல்லாத்துலயுமே இருக்கும். ப்ராக்கோலி வாரத்துல நீங்க எப்படியும் ஒரு நாள் இல்ல 2 நாள் எடுத்துக்கோங்க. ப்ராக்கோலிய வச்சு சாப்பிடுங்க. மஷ்ரூம் நம்ம சொல்லக்கூடிய காளான் வாரத்துல ஒரு நாள் சேர்த்துக்கோங்க. சரிங்களா? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆரஞ்சு ஜூஸ். சரிங்களா? சாத்துக்குடி நான் சொல்றது சாத்துக்குடி இல்ல. ஆரஞ்சு ஜூஸ். ஆரஞ்சு ஜூஸ் நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மால்டா ஆரஞ்சு இதுல இருந்து கிடைக்கக்கூடியது. ஸோ இதுல விட்டமின் இ அதிகமாக இருக்கக்கூடியது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் மேல இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய அந்த காட் லிவர் ஆயில் இதுல வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் இ ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அது நல்ல ஒரு கம்பெனியாக பார்த்து ஒரு ஒரு நல்ல ஒரு நேச்சுரல் கம் இதா இருக்கக்கூடிய எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப அற்புதமான விலைகள் இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லணும். அது என்ன உணவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேரு வந்து நாட்டோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த நாட்டோ அப்படின்றது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான அடைப்புகளையும் சரி செய்யக்கூடியது. ரத்த கொதிப்பை இல்லாம செய்யக்கூடியது இந்த ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த நாட்டோ. இது எப்படி செய்யும்னா, இந்த நாட்டோ வந்து நாட்டோ கைனேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் மூலியமாக இது செய்யும் இதை. இது நாட்டோ கைனேஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சோயா பீன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த சோயா பீன்ஸ வந்து நொதித்தலுக்கு உட்படுத்துவாங்க. நொதித்தல் அப்படின்னா ஃபெர்மென்டேஷன். இந்த சோயா பீன ஃபெர்மென்ட் பண்றது. 3 நாளா அத நொதித்தலுக்கு உட்படுத்தி ஃபெர்மென்ட் பண்ணி, அதுக்கப்புறம் அத சாப்பிடுவாங்க. சரிங்களா? இது மிக முக்கியமாக வாரந்தோறும் தவறாமல் ஒரு சில நாடுகளில் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு. இந்த நாடுகள் எது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 சைனா, நம்பர் 2 கொரியா, நம்பர் 3 ஜப்பான். இந்த 3 நாடுகளுடைய விசேஷம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே அனைவருமே வயதை பிடிப்போடு கடந்து செல்கின்றனர். நம்ம தான் பிடி தளர்ந்து வயதை கடக்கிறோம். பிடிப்போட எப்படி கடந்து செல்கிறார்கள் இவர்கள்? யாருக்குமே வந்து ரத்த நாளங்களில் நோய்கள் கிடையாது. நீங்க சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் கிடைக்காது உங்களுக்கு யாருக்குமே. ரத்த கொதிப்பு உங்களுக்கு சுத்தமாகவே இல்ல. அடுத்து நம்ம சொல்லக்கூடிய பிளேக் டெபாசிஷன், அத்தெரோஸ்க்ளிரோசிஸ் கிடையாது. ஹார்ட் டிசீசஸ் கிடையாது. இல்லையா? 70, 80, 90 வயசு ஆனாலும் நல்லா ஆரோக்கியமான நிலைகளில் வந்து வாழ்க்கையை முழுமையாக கடந்து செல்கிறார்கள். இல்லைங்களா? அப்ப சைனால வந்து இந்த உணவுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னா, டவுச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கூகுள் பண்ணி பார்க்கலாம். ஸோ சீனால வந்து இதை வந்து டவுச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உணவை. சரிங்களா? அடுத்து கொரியால வந்து இதை என்ன சொல்லுவாங்கன்னா, சாங்கு சாங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
ஜப்பான்ல வந்து இதை நாட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஜப்பான்ல ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு உணவு நாட்டோ. இது இல்லாத ஒரு வீடே இருக்காது நாட்டோ. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முக்கியமாக இருதய நோய்களை முழுமையாக நீக்கக்கூடியது. அதே மாதிரி வயதான தோற்றம் வந்த போதிலும் வயது வந்து எவ்வளவாக இருந்தாலும் மனதளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறது மட்டும் பத்தாது, உடல் அளவிலும் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உணவாக அதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்போ இந்த நாட்டோ எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத பத்தின குறிப்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ஸ் செஷன்ல நீங்க எனக்கு கொடுங்க, ரிக்வெஸ்ட் கொடுங்க. அதுல வந்து நான் அந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்றேன் உங்களுக்கு. சோ இந்த நாட்டோகைனேஸ் அப்படின்றது ஒரு அற்புதமான ஒரு என்சைம். இது வந்து உடல்ல சுரக்கும் போது நம்மளுடைய இருதய நோய்களில் இருந்து நம்மை பாதுகாக்கிறது. அடுத்து எல்லா நிலைகளிலும் அனைத்து விதமான ஆரோக்கியத்திற்கும் அத்தியாவசியமான ஒரு விட்டமின் எது அப்படின்னா விட்டமின் டி. இந்த விட்டமின் டிக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்டி பிளேகிங் விட்டமின் அப்படின்னே சொல்லுவோம். இந்த படிதல் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த படிதல் நடக்காம இருக்கிறதுக்கு இந்த விட்டமின் டி தேவை. இது எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னா சூரிய ஒளியிலிருந்து நம்மளுக்கு போதுமான அளவுக்கு இலவசமாக கிடைக்கும். அப்ப அந்த 7 to 9 நீங்க வந்து வாக்கிங் நீங்க போனீங்கனால இந்த விட்டமின் டி கிடைச்சிரும். இப்ப எந்த ஒரு அச்சுறுத்தல் நோய்களும் நீங்க போகாம இருப்பீங்க. இந்த ஏஜிங், இந்த ஏஜஸ் அப்படின்னு பார்த்தோம் பாத்தீங்களா, இந்த ஏஜஸ் அப்படின்ற ஒரு அச்சுறுத்தலான ஒரு விஷயம் வந்து ஒரு தேவையற்ற ஒரு வளர்ச்சிதை மாற்றம் இல்லையா, தேவையற்ற ஒரு மியூட்டேஷன் நம்ம உடலில் நடந்து நோய் நிலைகளுக்குள் நம்மை வந்து எடுத்து செல்லாது. நீங்க கடைசி நேரம் வரைக்கும் இல்லையா ஆனந்தமாக ஒவ்வொரு வயதையும் நீங்கள் கடந்து செல்ல முடியும். ஆகவே இன்றைய பதிவில் நான் கொடுத்திருக்கக்கூடிய இந்த முக்கியமான டிப்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க முறையாக கையாண்டு நல்ல ஒரு ஆரோக்கிய நிலைகளில் இல்லையா என்றென்றும் வாழ்க்கையை முழுமையாக ஆனந்தமாக வாழ்ந்திட உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.